திட்டமிட்டு அவமானப்படுத்தப்பட்ட முகமது ஷமி, கொந்தளித்த புஜாரா. என்ன நடக்கிறது இந்திய கிரிக்கெட்டில்? எப்போதுமே சிறந்த ஆட்டக்காரர்களை உதாசீனப்படுத்துவதுதான் இந்திய கிரிக்கெட் தேர்வு குழுவின் முக்கிய நடவடிக்கையாக இருந்து வருகிறது. இந்திய கிரிக்கெட்டில் இந்த அரசியல் நீண்ட காலமாக தொடர்கின்றது. இப்போது சிறந்த பவுலராக தன் திறமையை வெளிப்படுத்தி வரும் முகமது ஷமி விஷயத்திலும் இது தொடர்கின்றது. இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகின்றது. நவம்பர் 14ஆம் தேதி கொல்கத்தாவில் துவங்கிய இந்த தொடரில் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கு வாய்ப்பு தராமல் இந்திய அணி கழற்றிவிட்டுள்ளது. 2023 உலக கோப்பையில் லேசான காயங்களுடன் நெருப்பாக பந்து வீசிய முகமது ஷமி இந்திய அணி ஃபைனல் செல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அதற்கு பின் அறுவை சிகிச்சை அவருக்கு நடந்த நிலையில் 2024-25 ஆஸ்திரேலியா தொடர் வரை அவரால் விளையாட முடியவில்லை. 1.5 ஆண்டுகள் கழிந்து குணமடைந்த நிலையில் முகமது ஷமி 2025 சாம்பியன்ஸ் டிராபியில் தேர்வாகி 8 விக்கெட்டுகள் எடுத்து இந்தியா கோப்பையை வெல்ல சிறப்பாக விளையாடினார். ஆனால் அப்போது முதல் இப்போது வரை முகமது ஷமி முழுமையாக ஃபிட் ஆகவில்லை என்று சொல்லி அவரை தேர்வுக்குழு கழற்றிவிட்டு வருகின்றது. இத்தனைக்கும் 2025-26 ரஞ்சி கோப்பையில் முதல் 2 போட்டிகளில் 15 விக்கெட்டுகளை முகமது ஷமி எடுத்த அவர் பெங்கால் அணி அடுத்தடுத்த வெற்றிகளை பெற சிறப்பாக அவர் தன் திறமையை பந்து வீச்சில் வெளிப்படுத்தினார். அத்துடன் தன்னுடைய ஃபிட்னஸ் மற்றும் திறமையை நிரூபித்த அவருக்கு தென்னாப்பிரிக்கா தொடரில் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரஞ்சி கோப்பையில் விளையாடி ஃபிட்டாக இருக்கும் என்னால் இந்தியாவிற்காக விளையாட முடியாதா என்று முகமது ஷமி சமீபத்தில் ஆதங்கமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இப்படி எதிர்த்து அவர் கேள்வி கேட்டதால் கடந்த வாரம் நடந்த தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான பயிற்சி தொடரில் கூட ஷமியை தேர்வுக்குழு இந்தியா ஏ அணிக்காக தேர்வு செய்யவில்லை. அதனால் இந்திய அணியில் முகமது ஷமியின் கெரியர் முடிவுக்கு வந்துவிட்டதாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் முகமது ஷமியை வாய்ப்புக்காக அழைக்கழித்து அவமானப்படுத்தாமல் வாய்ப்பு முடிந்துவிட்டது என்பதை தெளிவாக சொல்லுமாறு தேர்வு குழுவை புஜாரா கேட்டுக்கொண்டுள்ளார். முகமது ஷமி போன்ற சீனியரிடம் தேர்வுக்குழு மோசமாக நடந்து கொள்வது குறித்து புஜாரா கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்து புஜாரா கூறியதாவது: முகமது ஷமி போன்றவர்களிடம் தேர்வாளர்கள் மற்றும் அணி நிர்வாகம் நேர்மையாக பேச வேண்டும். வருங்காலத்தை நோக்கி என்ன திட்டம் வைத்திருக்கிறோம், அதற்காக ஷமியை தேர்ந்தெடுக்க விரும்புகிறோமா அல்லது இளம் வீரர்களை தேர்ந்தெடுக்க போகிறோமா என்பது பற்றிய விவரங்களை அவரிடம் தேர்வாளர்கள் சொல்ல வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது என்று ஷமியிடம் சொல்லியிருந்தால் இனிமேல் உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாடுவதும் விலகுவதும் அவரது சொந்த விருப்பம். இப்போதும் அவர் IPL தொடரில் விளையாடுகிறார். எனவே இந்தியாவிற்காக விளையாடும் வாய்ப்பு ஷமிக்கு கிடைக்காவிட்டாலும் தொடர்ச்சியாக உள்ளூர் கிரிக்கெட்டில் அவர் விளையாடுவதையே விரும்புவார் என்றும் புஜாரா ஆவேசமாக கூறியிருக்கிறார். இந்திய அணியில் முகமது ஷமியை விளையாட விடாமல் தடுப்பது சக வீரர்களையே அதிருப்தியடைய செய்திருக்கும் நிலையில் இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.